ஸ்ரீ ரகுவம்சம் 8ஆம் பகுதி. சிம்மமானது திலீபனிடம் உரையாடத் தொடங்கியது. மன்னனே, காற்று இம்மலையினை அசைக்குமோ சொல். அப்படி உன் அஸ்திரங்களெல்லாம் என்னை வென்றுவிட முடியாது. நீ வலிமை உடையவன் என்றாலும் என்னிடம் உன் வலிமை நில்லாது. நான் யார் என்பதை முதலில் அறிந்து கொள் மன்னா. நானே கும்போதரன். வெண்மையான விடையின் மேல் அந்த பரமசிவனார் ஏறும் போது என் முதுகின் மேல் தன் பாதம் பதித்தே ஏறுவார். ஆம், பரமனின் பாதங்களை தினமும் தாங்கும் பேறு பெற்றவன் நான். அதனால் மகா புனிதமானவன். அன்னை பார்வதியின் சிம்மமான நிகும்பன் என் நண்பன் என்றால் என் வலிமையினை புரிந்து கொள். இதோ இந்த தேவதாரு மரத்தை காண்பாய். இது அன்னை பார்வதி தேவியால் வளர்க்கப்படும் மரம். அவள் தன் பொற்குடத்தில் தூய்மையான நீர் ஊற்றி பிள்ளை போல் வளர்க்கும் மரம். சுப்பிரமணியன் மேல் அன்னைக்கு எவ்வளவு அன்பு உண்டோ அது இம்மரத்தின் மேலும் அவளுக்கு உண்டு. அதனால் சிவபெருமானும் இம்மரத்தை மகன் போல் கொண்டாடுவார். ஒருமுறை இந்த மரத்தினை காட்டு யானைகள் உரசி அதன் பட்டைகள் உதிர்ந்து மரம் காயப்பட்டதை கண்ட அன்னை பார்வதி தேவி அசுரனின் அஸ்திரத்தால் சுப்பிரமணியன் காயப்பட்டதை கண்டு துடித்ததை போல் துடித்தாள். அவ்வளவு அன்பு அவளுக்கு இம்மரத்தின் மேல் உண்டு. அது முதல் என்னை சிம்ம வடிவமாக்கி காட்டு யானையோ இதர விலங்குகளோ இம்மரத்தின் அருகில் வந்தால் அவற்றை தாக்கி உண்ணும்படி சிவனார் என்னை இங்கே நியமித்துள்ளார். நான் பரமசிவனின் சேவகன். விதி முடிந்த இந்த பசு இப்பக்கம் வந்தது எனக்கு பரமசிவனே அளிக்கும்படி. ராகுவிற்கு முழு நிலவு போல எனக்கு இந்த பசு மிகுந்த மகிழ்ச்சியான உணவாகும். இந்த இரத்த போஜனம் எனக்கு நிறைவானது. மன்னா, இதை அவமானமாக கருதாமல் வெட்கம் கொள்ளாமல் திரும்பிச் செல்வாய். குருவின் கட்டளைக்காக இப்பசுவினை நீ காக்க முயல்வது அவர் மேல் உள்ள அன்பை நிரூபிக்கும் செயலாகலாம். ஆனால் அதனால் பலனேதும் வராது. பலமான ஆயுதம் தோற்கலாம், ஆனால் வீரர்களின் வீரமும் முயற்சியும் அழியாமல் நிலை பெறும். இங்கே உன் ஆயுதம் தோற்றாலும் உன் வீரம் நிற்கும். பரமசிவனாரின் சேவகனான என்னை எந்த ஆயுதம் கொண்டு உன்னால் வெல்ல முடியும்? அது உனக்கு இழுக்காகாது என்பதில் நிம்மதி கொள். சிம்மத்தின் கம்பீரமான மொழிகள் கேட்ட திலீபன் தன் வல்லமை பரமசிவனாரிடமே தடுமாறி இருக்கின்றது, அது தனக்கு பெருமையே என்பதில் கொஞ்சம் நிம்மதி கொண்டான். தன் மேலான வருத்தம் அவனுக்கு சற்று தணிந்தது. சிவனுக்கு எதிராக வீச தன் வஜ்ராயுதத்தை எடுத்த தேவேந்திரன் ஸ்தம்பித்து நின்றது போல் நின்றான் திலீபன் மன்னன். மெல்ல இயல்பாகி சிம்மத்திற்கு பதில் மொழிந்தான். சிம்மமே, இயலாமையில் பேசுவோரின் வார்த்தைகள் பரிகசிக்கப்படும், பொய் என இகழப்படும். ஆனால் நீயோ எல்லாரின் மனதில் இருப்பதையும் அறியக்கூடிய சக்தி கொண்டவன். அதனால் என் வார்த்தைகளை நீ நம்புவாய் என்பதால் நான் உரையாடுவதை கொஞ்சம் செவிமடுத்து கேட்பாயாக. அசையும் அசையா பொருள்களிலெல்லாம் இருப்பவரும் முத்தொழில் செய்பவருமான பரமசிவனாரின் ஆணையினை நீ மதிப்பது போல் நானும் பெரிதாக மதித்து வணங்குகிறேன். ஆனால் என் குரு வசிஷ்டர் அக்னிஹோத்ரி. அக்னியால் தேவதைகளை வழிபட்டு வருபவர். உலக நலன்களுக்காய் யாகம் செய்பவர். அவரின் ஹோமத்திற்கான எல்லாமும் தருவது இப்பசு. அதனை என் கண்முன் கொள்வது என்னால் எப்படி ஏற்புடையதாகும்? எல்லாம் துறந்த அந்த முனிவர் உலக நலனுக்காய் வைத்திருக்கும் ஒரே ஒரு சொத்து இந்த பசு அல்லவா? சிம்மமே, பசுவினை சரியான இடத்திற்கு கொண்டு செல்லாத நானே இங்கு குற்றவாளி. அதனால் நீ என்னை உட்கொண்டு உன் பசியினை போக்கிக்கொள். இதனால் பரமசிவனாரின் கட்டளையினை செய்தவனாகின்றாய். நானும் என் குற்றத்திற்குரிய தண்டனையினை பெற்றவனும் ஆகின்றேன். இப்பசுவினை விட்டுவிடு. இதன் கன்று அதன் வருகையினை எதிர்பார்த்து ஆவலுடன் தபோவனத்தில் காத்திருக்கின்றது. அதுவும் பிழைக்கட்டும். குகையின் வாயிலில் நின்ற சிங்கம் சிரித்தபடி உரையாடிற்று. அந்த குகையின் இருள் அதன் பற்களால் துண்டு துண்டானது என காட்டியபடி உரையாடிற்று. மன்னா, நீ உண்மையிலே அரச பாடம் கற்றவனா? சிறிது கொடுத்து பெரியன பெறல் வேண்டும் என்பது பாடம். நீயோ உன் வெண்கொற்ற குடை, இளமை பருவம், இந்த உடல் என எல்லாமும் இழக்க தயார் என்கிறாய். சித்தம் கலங்கியவனைப் போல் அல்லவா பேசுகின்றாய்? நான் உன்னிடம் கேட்கின்றேன், இப்பசு ஒன்று காட்டில் இறப்பதால் யாருக்கு என்ன நஷ்டம்?
ஆனால் நீயோ அரசன். நீ இல்லாவிட்டால் உன் அரண்மனை ஆடும், உன் மனைவியர் கதறுவர், உன் சேனை கலங்கும், உள்நாட்டு மக்கள் திகைப்பர். நீ வாழ்ந்தால் நாடே வாழும். தகப்பனை போலிருந்து உள்நாட்டு மக்கள் எல்லோரையும் காப்பாய். அந்நிலையில் நீ பிராணிகள் மேல் கொண்ட இரக்கத்தால் இப்படி பேசுவது எப்படி சரியாகும்? நீ உன் குரு வசிஷ்டருக்கு அஞ்சுகின்றாய். அவரின் கோபம் உன்னை நெருப்பு மழையாய் சுட்டெரிக்கும் என தயங்குகின்றாய். இப்பசு இல்லாமல் போனால் அவரின் உக்கிர பார்வைக்கு பதில் கூற முடியாது என குழம்புகின்றாய். மன்னா, திலீபா, நீ நினைத்தால் கோடான கோடி பசுக்களை பெரிய குடம் போன்ற மடியுடன் அவருக்கு கொடுக்கலாமே. அதனால் அவர் கோபம் குறையக்கூடும். அப்படி வாய்ப்பிருந்தும் ஏன் சாகத் துணிகிறாய்? அதனால் கூறுகின்றேன், இளமையான உன் உடலை மீட்டுக்கொள். அதை கொண்டு பூலோக சொர்க்கமான உன் நாட்டை ஆட்சி செய். இளமையின் எல்லா சந்தோஷங்களையும் கொண்டாடு. அதனை எல்லாம் இழந்து விடாதே. சிம்மன் உரக்க கூறிய இவ்வார்த்தைகள் குகையில் எதிரொலித்தது. திரும்ப திரும்ப திலீபனின் செவிகளில் அலை மோதி எதிரொலித்தன. அது சிங்கம் திரும்ப திரும்ப அவனுக்கு ஆலோசனை கூறுவது போலவே இருந்தது. திலீபன் அப்பசுவினை நோக்கினான். அது அரசன் தன்னை கைவிட்டு விடுவானோ, சிம்மத்தின் சொல் கேட்டு சென்று விடுவானோ என்பது போல் அவனை பரிதாபமாக பார்த்தது. சிங்கத்தின் வலிமையான பிடியிலிருந்து எப்படி நான் தப்புவேன் என்பது போல் வேதனையும் கொண்டிருந்தது. அதன் விழிகள் பெரும் அச்சத்தின் மொழியினை அவனோடு பேசின. அவன் சிம்மத்திற்கு பதில் மொழி கூறினான். சிம்மமே, நான் சத்திரியன். மன்னன் என்றாலும் நான் பூரண சத்திரியன். என் தொழில் எல்லா உயிர்களையும் காப்பது. அப்படி காக்காமல் பின் வாங்கினால் அது என் குல தர்மத்திற்கே இழுக்கானது. சத்திரிய தர்மத்தை கைவிட்டு நான் வாழ்வது வாழ்வா? அது இறப்பிற்கு சமம். என் தர்மத்திற்காக நான் இறந்தால் அதுதான் என் வாழ்வு. நான் கோடி பசுக்களை கொடுத்தாலும் இந்த பசுவிற்கு ஈடாகுமா? இது மகா பெருமை கொண்ட காமதேனுவின் மகள். நீ சிவனருள் பெற்றதாலே இதனை பற்றும் சக்தி பெற்றாய். உன் சொந்த பலத்தால் அன்று. மற்ற விலங்குகளால் இதன் அருகில் கூட வர முடியாது. அவ்வளவு புனிதமான பசு இது. என்னை நீ உட்கொள்வதால் உன் பசியும் தீரும். என் குருவின் யாகமும் தடையின்றி நடக்கும். உங்கள் இருவரின் கடமையும் ஒரு சேர நடக்க என் உடலை தர நான் தயாராகின்றேன். சிம்மமே, நீ சிவ சேவகன், நானோ குரு சேவகன். உனக்கு இம்மரத்தை காப்பது கடமை, எனக்கு முனிவரின் பசுவினை காப்பது கடமை. கடமையின் நோக்கத்தை இருவருமே உணர்ந்திருக்கின்றோம். அதனால் என்னை நீ புரிந்து கொண்டு என்னை எடுத்து கொண்டு அப்பசுவினை விடுவிப்பாயாக. இப்பசு இல்லாமல் முனிவர் முன்னால் என்னால் செல்ல இயலாது என்பதால் நான் இங்கே சரிவது சரியானது. நீ என்னை கொல்வதால் இவ்வுடல் அழியுமே தவிர என் புகழுடல் அழியாது. அது இன்னும் வலுப்பெறும். அவ்வகையில் நீ எனக்கு நன்மை செய்தவனும் ஆகின்றாய். சிவ சேவகனாகிய சிம்மமே, நட்பு என்பது இருவர் பேசுவதால் வலுவடையும். நாம் இவ்வளவு நேரம் உரையாடியதால் நீயும் நானும் நண்பர்களாகிவிட்டோம் அல்லவா? என் நண்பனாக எனக்கு இந்த உதவியினை நீ செய்வாய். அவன் கூறியதும் சரி, அப்படியே ஆகட்டும் என்று கூறி பசுவினை விட்டது. திலீபனும் தன் ஆயுதங்களை கீழே வைத்துவிட்டு யானை வாய்க்குள் செல்லும் உருண்டை போல் தன் தலையினை சிம்மத்தை நோக்கி கொடுத்தான். சிங்கம் நொடியில் பாயும் சக்தி கொண்டது என்பதால் எல்லாம் முடிந்தது. தன்னால் நந்தினி பிழைத்தது என்னும் திருப்தியில் மனம், ஆத்மா, உடல் என எல்லாமும் ஒன்றாக்கி தயாராகி கண்மூடியாக நெருப்பில் விழும் பொருளாய் நின்றான். 8ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.